ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாவே நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் சனி பயிற்சி வந்தாலே போதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்ன ஆக போதோ நம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயம் ஏன்னு நினைக்கிறீங்க மேம்? சனி பயிற்சி வந்தாலே பொதுவா சனி நீதிமான்மா, ரொம்ப உண்மையா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு பயம் இருக்கதான் செய்யும். மனுஷால பார்த்தாலே அப்படி. இப்ப சனீஸ்வரன் அப்படின்னும் போது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். அவனுக்கு கரிசனம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, என் வீட்லயே ஒரு மெம்பரா இருந்தாலும் உனக்கு உரிய காலம் நான் பீடிக்கணும் அப்படின்னு போது பீடிச்சு அதுக்கான பலன்களை அவர் கொடுப்பார். நல்ல பலன்கள் அப்படின்னா எல்லாரும் குறை வைக்காம அதை கம்ப்ளீட்டா கொடுத்துருவார். புரியுதுங்களா? கெட்ட பலன்கள் அப்படின்னாலும் மிச்சம் சொச்சம் வைக்க மாட்டார், கரெக்டா கொடுத்துருவார். தர்ம கர்மாதிபன் மாமன். அதனால பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சனீஸ்வரனா உலகமே நடுங்கும். ஒன்னும் இல்ல, இப்ப 6/3/2026 சனி பயிற்சி இல்லைங்களா? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நம்ம திருநள்ளாறு பக்கம் கூட நம்மளால போக முடியாது. அது பாத்தீங்கன்னா ஒரு முறை நாங்க அந்த சனி பயிற்சி கிட்ட போயிட்டோம். எங்கன்னா ஒரு 10 தெரு பாத்தீங்கன்னா லைன் நிக்குதுமா, பார்க்க முடியல அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு பயம். யாருக்கெல்லாம் சனி நல்லாலையும் அவங்களும் அங்க போய் அன்னைக்கு சனீஸ்வரனை பாத்துருவாங்க. கரெக்டா என்னன்னா சனீஸ்வரனை பாக்குறத விட தர்பாரண்யேஸ்வரரை பாக்கணும். அங்க போய் பார்த்துட்டு வரணும். நிறைய மக்கள் இப்ப என்ன பண்றாங்க, நேரா போறாங்க, சனி பகவானை பாத்துடுறாங்க, வந்துடுறாங்க. ஆனா தர்பாரண்யேஸ்வரை பாக்கணும், அம்பிகைய பாக்கணும், அதுக்கப்புறம் சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அந்த பலன் முழுதும் பலன் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்போ இந்த சனி பயிற்சி வந்ததுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்குது அப்படின்னு பாக்கலாம. முதல்ல மேம், அடுத்ததா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும்? பொதுவா ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் லார்ட் ஆஃப் 9 and 10. அதாவது 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். பொதுவாவே ஒரு சுய ஜாதகத்திலே சனி லாபஸ்தானத்துல இருக்கான் அப்படின்னா கட்டுக்கட்டா சம்பாதிப்பாங்க அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அதே மாதிரி சுய ஜாதகத்துல சனி லாபஸ்தானத்துல இருந்தாலும் சரி, கோச்சார பிரகாரம் லாபஸ்தானத்துல இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல நம்ம சொத்துக்கள் வாங்குறோம் அப்படின்னா அது ஸ்திர சொத்துக்களா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. ஆக லாப சனி என்ன பண்ணுவான், நம்ம செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றத கொடுப்பான். பொதுவாவே ஒரு விஷயம் இருக்குமா, சனி கொடுக்க எவர் தடுப்பார்? சனி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னா பாக்கி 8 கோள்களால தடுக்க முடியாது. சனி நம்ம விஜய் சார் ஒரு டைலாக், ஆமா, வாரி வழங்குவாருன்னு சொல்ல முடியாது. உனக்கு என்னென்னலாம் உன்னோட பூர்வ புண்ணியம் இருக்கோ அதுக்கான பலனை கொடுத்துருவேன். நல்ல பொசிஷன்ல வரும்போது நீ என்னெல்லாம் இத்தனை பொறுப்பு எடுத்திருக்க, அத்தனை பொறுப்புல என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்ச, அதுக்கான பலனை நான் கொடுத்துட்றேம்மா அப்படின்னு கொடுப்பார். சனியனோட ஒரு குணாதிசயத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா விஜய் சார் ஒரு படத்துல பேசுவார் பாத்தீங்களா, ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி குணாதிசயம் சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவரு முடிவு பண்ணிட்டாரு, அவரு கொடுக்கணும்ன்ற பாவத்துல உட்கார்ந்துட்டாரு அப்படின் போது லாபத்தை கொடுத்தே தீர்வார். லாபம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? உழைக்கணும், வேலை செய்யணும். ரிஷபத்துல பாருங்க, இந்த காலகட்டம் அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் ரிஷபம் பாத்தீங்கன்னா இன்பில்ட்டாவே நிறைய நல்ல குணம், நிறைய இன்பில்ட்டாவே டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு ராசி. பொதுவா ரிஷப்னா என்ன சொல்லுவாங்க, அழகு பதுமைகள் அப்படிப்பாங்க பெண்களை. ஆனா அவங்க அழகு பதுமைகள் மட்டும் தானா, எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி அவங்களுக்குள்ள இருக்கும். சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 12 ராசிகள்ல சூப்பர் டூப்பரா சாதிக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா ஃபர்ஸ்ட் ராசி ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ராசி, ஒரே ராசின்னு சொல்ல முடியாது. அப்ப அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஏன் அழகு பதுமைன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அழகு ரொம்ப பிடிக்கும். அழகு, லௌகீக வாழ்க்கை, லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். 60 வயசு ரிஷபத்து கூட சாயறதுக்கு ஒரு தோல் தேவை, லவ் தேவை. லவ் அப்படின்னு போது இங்க காமம் அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியாது, உண்மையான அன்பு அப்படின்றது உங்களுக்கு தேவை. அது ரிஷபத்து கிடைக்குமா? கடைசி வரைக்கும் கிடைக்கிறதே இல்ல. அப்படி கிடைக்காத ஒண்ணுத்துக்காக நம்ம எப்பயுமே வருத்தப்பட்டு இருக்கோம் அப்படின்னா அதை தூக்கி இறக்கட்டி வச்சுட்டு இந்த 2.5 வருஷம் நம்ம சாதிக்கிறதுக்கான வருஷம் அப்படின்னு ஒவ்வொரு ரிஷபமும் புரிஞ்சுக்கணும். நல்லா படிச்சிருப்பாங்கம்மா, நல்ல பாத்தீங்கன்னா திறமை இருக்கும். இந்த ஹஸ்பண்ட் வேணாம்னு சொன்னாரு, நான் வேலை செய்யல. குழந்தைங்க பிறந்துச்சு, குழந்தைங்க மேல அலாதி பாசம், நான் வேலை செய்யல. ஃபேமிலி வேற வழி இல்ல, வேலை செய்யல. அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. ஆமா, தியாகம் நிறைய பண்ணுவாங்க. அன்புக்காக நிறைய ஈல்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாமா. அன்புக்காக காலில் உழற ராசி ரிஷபம். ஒரே ராசி ரிஷபம் கூட சொல்லலாம். கடைசி வரைக்கும் எனக்கு அன்புதான் பிரதானம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்க ஒரு குட்டியே ஒரு டாக் வாங்கி வச்சுக்கணும். உண்மையான லவ் அவங்க கிட்டதான் கிடைக்கும் இல்லைங்களா? இந்த காலகட்டத்துல குழந்தைங்க கிட்ட கிடைக்காது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 95% கணவன் கிட்ட கிடைக்கிறது இல்ல, குழந்தைங்க கிட்ட கிடைக்கிறது இல்ல, அப்பா அம்மா கிட்ட கிடைக்கிறது இல்ல, சொந்த பந்தத்துக்கிட்ட கிடைக்கிறது இல்ல. இப்படி பாத்தீங்கன்னா 95%, 5% ஆப்வியஸ்லி அதுல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குதான் செய்யும், மெஜாரிட்டி வின்ஸ். அப்படிப்பட்டவங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றதே இருக்கக்கூடாது.
இந்த 2.5 வருஷம் அளவுக்கு வேலைக்கு போகணும். ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். எனக்கு 65 வயசு என்ன இருக்குது, 60 வயசு என்ன இருக்குது, 70 வயசு என்ன இருக்குது, ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். அவ்வளவுதான். அவங்களுக்கு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும் ரிஷபத்துக்கு. அப்ப அவங்க சின்ன அளவிலாத ஒரு பிசினஸ், சின்ன அளவிலாத ஒரு தொழில் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு. கண்டிப்பாமா ஒவ்வொரு ரிஷபத்துக்கும் இன்பில்ட்டா அவங்களுக்கு ஒரு தொழில்னு இருக்கும். கண்டிப்பா ஒரு தொழில்னு இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்துல பிறந்திருக்காங்க. அவங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்ற பிராப்தம் இருந்தாலும் விதி வழி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் வந்துரும். இன்னொருத்தன் பிரச்சனையை நம்ம தலையில தூக்கி போட்டுக்கிறது, கணவனுக்காக தியாகம் பண்றது, குழந்தைங்களுக்காக தியாகம் பண்றது, இப்படி இருப்பாங்க. அவங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தொழில் ஒத்து வரும் அப்படின்னு சின்ன அளவிலாவது செய்யணும். இந்த 2.5 வருஷம் ரிஷபம் சாதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமா, அடுத்து 7 நாட்டு சனி வருது, அப்படியே அவங்க கொண்டு போயிட முடியும். கடைசி அவங்க சுய ஜாதகத்துல அடிமை தொழில் தான் பண்ணணும், ஒரு கன்சர்ன்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் ரிஷபம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போனா கூட 50,000 ரூபாய் சம்பளம் வரைக்கும் அவங்க வந்து முன்னேறிடுவாங்க. கண்டிப்பா. சோ இந்த காலகட்டம் செய்யணும். ஏன்னா சனி வந்து கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கான். அவன் வந்து ஜீவன ஸ்தானாதிபதி, அதாவது தொழில்காரகர் லாபஸ்தானத்துல உட்காரும் போது, பாக்கியக்காரகர் லாபஸ்தானத்துல உட்காரும் போது கண்டிப்பா வந்து குட் லக் அப்படின்றத கொடுத்துருவாமா. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள், திருநங்கைகள், இவங்க வேலை பார்க்கக்கூடியவங்க, தொழில் செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குங்க? படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆப்வியஸ்லி இருக்குதாம்மா செய்யும். குழந்தைங்க ரிஷபத்துல பிறந்துடுதுங்க இல்லையா, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கட்டும், எல்லாம் ஒரு சைடு. மெயின் எனக்கு என்னோட போக்கஸ் படிப்பு. சனி கெடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்ல, எந்த பிளானட்ஸுமே படிக்கிற குழந்தைங்களுக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்ல இல்லம்மா. பொதுவா எல்லா பிளானட்ஸும் ரொம்ப ஃபேவரா இருக்க முதல் ராசி எதுன்னா ரிஷபத்துக்கு தான். அப்ப இந்த காலகட்டம் 2026 முழுசுமே ரொம்ப ஃபேவரா இருக்காங்க. அப்ப அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது. குழந்தைங்க ஓரளவுக்கு படிக்குது அப்படின்னா கூட அதுங்க வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிடும். இப்ப ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி யாரு அப்படின்னு கேட்டா, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தசரதர் பையன், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதா தேவிக்கு கணவன், லக்ஷ்மணனுக்கு அண்ணன். இப்படி 4 இந்த மாதிரி ஒரு 3-4 பாயிண்ட் எழுந்தா கூட போதும், பிள்ளைங்க பாஸ் ஆயிடலாம் அப்படின்லாம் ரிலேட்டடா எழுதணும். இப்ப தொழில் பண்றவங்களுக்கு எப்படி இருக்குமா? தொழில் தான் லாபஸ்தானத்துல சனி இருக்கான், 10ல ராகு இருக்காமா. 10ல ராகு இருந்தால் பொதுவா 10ல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம். 10ல இருக்க பாவி யாரு? ராட்சஸ். எவ்வளவு என்ன கொடுப்பான், அள்ளி கொடுக்க, அதாவது கிள்ளி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான். நீ என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பொசிஷன்ல ராகு இருக்கா. ராகு சனி மாதிரி கிடையாது, எவ்வளவு என்ன கொடுப்போம், கொடுத்துட்டு மறந்துருவோம். புரியுதுங்களா? அப்ப எல்லாமே ஃபேவரா இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸும், இது சனி பேஸ் பண்ணி நான் சொல்லல, எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸும் பேஸ் பண்ணி தான் ரிஷபம் சும்மா இருக்க கூடாது அப்படின்றது தெளிவா நான் சொன்னேன். கண்டிப்பா மேம். ரிஷபராசிக்காரர்கள் சனி பயிற்சி வந்துருச்சே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க சொன்னதை கேட்டு வருத்தம் எல்லாம் படமாட்டோம், நாங்க இன்னும் உத்வேகமா உழைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ரிஷபத்துக்கு நல்ல நல்ல காலம் பொறந்திருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்னதை கேட்டு அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படட்டும்னு நினைக்கிறேன். மேம், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்துல என்ன பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம்? கண்டிப்பாமா. ஆக்சுவலி சனியே ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கான், எல்லா பிளானட்ஸுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்காங்க. அப்படின் போது பெருசா வந்து இந்த பிளானட்ஸ் ஓரியன்டா நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. பட் இருந்தாலும் இன்பில்ட்டாவே ரிஷபம் ஏமாறும். என்னமா சாப்பிட்டியா, சாப்பிடுமா, அடடா அவங்க எவ்வளவு நல்லவங்க, என்ன சாப்பிட்டியான்னு கேட்டுட்டாங்களா, அவங்களுக்காக எது வேணா நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏமாறக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால ரிஷபத்தை ஈஸியா ஏமாத்திடலாம். ஏமாறக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால பொதுவாவே இவங்க அம்பிகை வழிபாடு அப்படின்றது பண்றது நல்லதுமா. அம்பிகை வழிபாட்டுலயும் இந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? ஐகிரி நந்தினி நந்தித மேதினி அப்படின்னு தூங்கிட்டே நம்ம படிச்சா கூட எழுந்து ரொம்ப உத்வேகமா உட்காரும். அந்த மந்திரத்துக்குனே ஒரு வைப் உண்டு. அது வந்து பாருங்க சக்சஸ்க்கான ஒரு மந்திரா அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம்மா, நீ மைஷாசுர மர்தினி ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணு, உன்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியும். கண்டிப்பா, எப்பயுமே, ஆல்வேஸ். கண்டிப்பா மேம். ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் உடனே நான் அந்த மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி மேம். நன்றி.